Hi students, welcome to Abhi's classroom. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா NMMS மாணவர்களுக்கான 2024-25 அதில் மார்க் டெஸ்ட்டு 2ல் 31 கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் 1 to 30 பார்த்தோம். இப்போ 31st கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். In this question, a word has been given followed by 4 another words are of which can be formed. இந்த can be formed அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வேர்டில் எல்லா இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே இருக்கணும். அப்போ ஒரு லெட்டர் இல்லை அப்படின்னாலே அது கிடையாதுன்னு அர்த்தம். இதில் டில்ட்டில் ஐ இல்லை, அதனால் நோ, இது கிடையாது. அதேமாதிரி ஆர் இல்லை, அப்போது இதுவும் ஆன்சர் இல்லை. இதில் டி இல்லை, இதுவும் ஆன்சர் இல்லை. ஹெச்ஏடிஇ இந்த 4 லெட்டருமே அதில் இருக்குது, அதனால் 4th ஒன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32 த யூனிட் டிஜிட் ஆஃப் இந்த ஒரு நம்பர் கொடுத்து 8,75,697 பவர் 4,086 ஏசுன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் பார்க்கணும். இந்த லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 7 அப்படின்னாலே டிவைட் பை 4 ரூல். 2, 3, 7, 8 4 நம்பருக்கும் டிவைட் பை 4 ரூலு. அப்போது அதுக்கும் இந்த பவரில் இருக்கிற லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இப்போ 86 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 21 4s 84, பேலன்ஸ் 2. இது இப்போது 7 எழுதிட்டு அதனுடைய பவரில் இந்த பேலன்ஸை எழுதணும், இந்த ரிமைண்டரை எழுதணும். அப்போ 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. அப்போ 9. அப்போது செகண்ட் ஆப்ஷன், அதுதான் 32 கொஸ்டின் உடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 33 அக்கார்டிங் டு த டிக்ஷனரி ஆர்டர் விச் வேர்ட் வில் கம் அட் 4th பிளேஸ் அப்படின்னு 4 இது கொடுத்துருக்காங்க. 4th பிளேஸில் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இஎக்ஸ் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் 4மே வரும். அப்போ 3rd லெட்டர் பார்க்கணும். 3rd லெட்டர்லையும் இந்த 3 வேர்ட்ஸ்லையும் பி வருது, ஆனால் இதில் வந்து டி இருக்குது. அப்போ பிக்கு நெக்ஸ்ட்டு எந்த லெட்டர் வரும்? பிக்கு நெக்ஸ்ட்டு தான் டி வர்றதுனால இதுதான் லாஸ்ட்டில் வரும். அப்போ ஈஸியாக நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ண வேண்டாம். ஃபோர்த்தாக வர்றது எக்ஸ்டெண்ட், இந்த வேர்டு தான். ஓகேயா? எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற வேர்டு செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கொஸ்டின் 34 to 38 வென் டயக்ராம்ஸ். இப்போ இந்த மாதிரி 6 வென் டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அது எது ரிலேட்டடாக இருக்குது, எது அதுக்குரிய ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தமிழ்நாடு, மதுரை, திருச்சி. தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே மதுரையும் திருச்சியும் இருக்குது. அது ஒன்றும் இன்டர்செக்டெல்லாம் ஆகாது இல்லையா, அதனால் ஆப்ஷன் 1 டிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 35 மெட்டல்ஸ், கோல்டு, கார்பன். அப்படின்னா கோல்டு வந்து மெட்டல் தானே, அப்போது பி. இது மெட்டல், அதுக்குள்ளே கோல்டு, கார்பன் வந்து மெட்டல் கிடையாது, தனியாக இருக்கும், அதனால் ஆப்ஷன் 4 டிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் 36 ஹியூமன்ஸ், சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ். அப்போது ஹியூமன்ஸ் தான், அதுக்குள்ளே சிங்கர்ஸும் மியூசிஷியன்ஸும் இன்டர்செக்ட் ஆகலாம் இல்லையா. ஒரு சிங்கர் மியூசிஷியனாக இருக்கலாம், மியூசிஷியன் சிங்கராக இருக்கலாம், அதனால ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் 37 எம்ப்ளாயீஸ், லிட்ரேட்ஸ், ரிச் பீப்புள். அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் சி. 3 பேருமே இன்டர்செக்ட் ஆகலாம். அதாவது எம்ப்ளாயீஸாக இருக்கிறது லிட்ரேட்டாக இருந்தால் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லிட்ரேட்ஸாக கூட எம்ப்ளாயி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு சொல்லியிருக்காங்க. ரிச் பீப்புள் எம்ப்ளாயி இருந்துட்டு ரிச்சாக இல்லாமையும் இருக்கலாம் அப்படிங்கிறனால இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 38 ஃப்ளவர்ஸ், ரோசஸ், எல்லோ. ஓகேயா, ரோசஸ் அதுக்குள்ளே இந்த ஃப்ளவர்ஸ் அதுக்குள்ளே ரோசஸ், எல்லோ அப்படிங்கிறது ரோஸாகவும் இருக்கலாம், வேறு திங்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதனால ஆப்ஷன் 4F. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வென் டயக்ராம் கொடுத்துட்டு
following diagram. There are 3 intersecting circles. Different regions are marked from A to G. Read the statements 39 to 43 and choose the letter of the region which correctly represents the statement. இப்போ 3 circles கொடுத்திருக்காங்க. ஒன்று Tamils, painters, dancers. இப்போ Tamils who are painters but not dancers. அப்போ Tamilsum paintersum intersect ஆகணும். ஆனா dancers-ஆ இருக்கக்கூடாது. அப்படின்னு intersect ஆகணும் அப்படின்னா Bயும் Cயும், ஆனா C வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா dancers வேண்டாம் நமக்கு. அதனால B the answer. Next, painters who are neither Tamils nor dancers. பெயிண்டா இருக்கணும். ஆனா வந்து அவர் தமிழாவும் இருக்கக்கூடாது, இந்த சர்க்கிளாவும் இருக்கக்கூடாது, இந்த சர்க்கிளாவும் டான்சர் சர்க்கிளாவும் இருக்கக்கூடாது, தமிழ் சர்க்கிளாவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னது? 4th ஆப்ஷன் F. Tamils who are dancers but not painters. தமிழும் டான்சர்ஸும் இந்த 2 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகணும். ஆனா இந்த பெயிண்டர் சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. அப்படிங்கும்போது D ஆன்சர். நெக்ஸ்ட், Tamils who are painters as well as dancers. அப்படிங்கும்போது 3 சர்க்கிளும் எங்க இன்டர்செக்ட் ஆகும்? Cங்கிற ஆப்ஷன். ஆப்ஷன் 3. The letter G represents. G வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா dancers who are neither Tamils nor painters. இது இந்த G அப்படிங்கிற லெட்டர் எங்க இருக்கு? இந்த சர்க்கிளுக்கு மட்டும் இருக்கணும். ஆனா இந்த 2 இதுலயும் இல்ல, தமிழ்ஸ்லயும் பெயிண்டர்ஸ். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்றோம். Dancers who are neither Tamils nor painters. Next, 44th question. இப்போ multiplies means plus, plus means divide, minus means multiplication, and divide means minus then அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. நீ அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்படியே எழுதிட்டு அப்புறம் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கணும். மல்டிப்ளை பதிலாக ப்ளஸ், மைனஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், ப்ளஸுக்கு பதிலாக டிவைடு அப்படின்னு சொல்லி எழுதிடணும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறோம்? போர்ட் மாஸ். போர்ட் மாஸில் எது ஃபஸ்ட்டு? டிவைட் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ 5/2 அப்படின்னு எழுதிடணும். 5/2 ஃப்ராக்ஷன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 5/2 எழுதிட்டு இன்ட்டு 4 அப்படிங்கும்போது 2 2s 4 தானே எழுதிடணும். அதுக்கப்புறம் 2 5s 10. அதுக்கப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன். அடிஷன் பண்ணால் எவ்வளவு? 6 + 10 16 - 1 15. ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் 45. A means minus, B means division, C means addition, and D means multiplication. Then அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. 15. ஓகே, சரி. இப்போ 15 B3, C 24, A 12, D 2. அதுக்கு பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிவிஷன். சிக்கு ப்ளஸ், ஏக்கு மைனஸ், டிக்கு மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? போர்ட் மாஸ் ரூல் படி டிவைட் தான் பண்ணணும். 15 டிவைட் பை 3 5. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் 12 2s 24. அது ரெண்டே எழுத வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் 24 அப்படியே எழுதிடணும். இப்போ ப்ளஸ் 24 மைனஸ் 24 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 5 மட்டும் இருக்கும். ஆப்ஷன் 4. Next, 46 question. Find out which signs should be interchanged to get the correct equation among the given alternatives. 46 question. இதில் எந்த ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை போர்ட் மாஸ் ரூல் படி இது 6ன்னு போட்டுருவீங்க. அப்போது இங்கே வந்து இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? 6 மல்டிப்ளிகேஷன். முதல் டிவிஷன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 18 வரும். அப்போ 18 + 6 24 - 8 அப்படின்னா தான் 16 அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் 2. ப்ளஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் அப்படிங்கும்போது ஆப்ஷன் 2. அதுதான் 46க்குரிய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு by changing the mathematical symbols in the equation, make the equations true by selecting the correct option from the given options. 56 - 4 + 12 is equal to 8.
இப்போ இந்த 3 சிம்பிள்ஸுக்கு பதிலாக ஏதாவது இந்த ஆப்ஷனில் இருக்கிற 3 சிம்பிள் போட்டால் இது கரெக்டாக வரணும். அப்போது இந்த 4th சிம்பிள் தான் கரெக்டாக வரும். அப்போது இது என்னது, மைனஸை எடுத்துகிட்டு இங்கே ஈக்குவல் டுவை போடணும். அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணணும். 4 12s 48, இங்கே ப்ளஸ்ஸு 4 12s 48 + 8 56, இந்த இடத்துல ஈக்குவல் டு. இப்போ 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் வரும். மைனஸ் எடுத்துகிட்டு ஈக்குவல், 4 ப்ளஸ் எடுத்துகிட்டு மல்டிப்ளை, இதை வந்து ஈக்குவல் டு எடுத்துகிட்டு ப்ளஸ், ஈக்குவல் டு இன்டூ ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் 4, அதுதான் கரெக்டாக வரும். ஓகேயா. நெக்ஸ்ட் 48, இதே மாதிரி 20 minus 200 minus 20 into 15 is equal to 115 வருது. எதை சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தா, இது வந்து மைனஸை வந்து டிவைட் போட்டோம்னா என்ன வரும், 10 வந்துடும். 10 into 15 150, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போ எதை சேஞ்ச், இது எந்த ஆர்டரில் இருக்கணும், டிவைட் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், இது ரெண்டும் சேஞ்ச் இல்லை, இது மட்டும் தான் மைனஸுக்கு பதிலாக டிவைட் வரணும். அப்போ ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் கரெக்ட். டிவைட் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், அந்த இதுக்கு மட்டும்தான் சேஞ்ச் இருக்கு. ஓகேயா. நெக்ஸ்ட் 49 to 53. இந்த இதுக்கு all 6 members of a family PQRSTU are traveling together. S is a daughter of P, U is a brother of Q, T is brother of R, Q is a daughter of R, but R is not the mother of Q. P and R are a married couple. அப்படின்னா அதை வச்சுட்டு இதை எல்லாமே எழுதிடணும். ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, S is daughter of P, S is daughter of P. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு U is a brother of Q, U is a brother of Q. brother அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஸ்கொயர் போட்டிருக்கோம். இது டாட்டர் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஃபீமேல் ஜெண்டர்னால சர்க்கிள் கொடுத்துருக்கோம். ஓகேயா. நெக்ஸ்ட் T is a brotherன்னு கொடுத்துருப்பாங்க. T is a brother of R அப்படின்னு இருக்கனால இதுக்கும் ஸ்கொயர் கொடுத்துட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம். சரியா. நெக்ஸ்ட்டு எஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, R is not the mother of Qன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேயா. அப்போ R மதர் இல்லை அப்படின்னா என்னவா இருக்க முடியும், ஃபாதராக தான் இருக்க முடியும். அதே மாதிரி இங்கே ஃபாதராக இருக்க முடியும். இவங்க மேரிட் கப்புள்னு கொடுத்துட்டாங்க. P and R are மேரிட் கப்புள். அப்போ இங்கே ஃபாதர் அப்படின்னா இது மதராக தான் இருக்கும். ஓகேயா. இப்போ என்ன கேட்குறாங்க, ஹூ இஸ் யூஸ் மதர் அப்படின்னு கேட்டால் இது நம்ம கிளியர்லாம் சொல்லிக்கலாம், மதர் வந்து P தான். நெக்ஸ்ட்டு ஹவ் இஸ் T ரிலேட்டட் டு எஸ், T வந்து எஸ்ஸோட என்ன ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தா அங்கிள், அதாவது ஃபாதரோடைய பிரதரு, சித்தப்பா அப்படின்னு வரும் தமிழ் மீடியத்தில். இதில் வந்து அங்கிள். ஹவு மெனி சில்ட்ரன் டஸ் P ஹாவ், Pக்கு எவ்வளோ சில்ட்ரன், SQU அப்படின்னு, அப்போ 3 சில்ட்ரன். ஹவு மெனி மேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் தி ஃபேமிலி, மேல் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபாதர் ஒருத்தர், அவருடைய பிரதர் T ஒருத்தர், அதுக்கப்புறம் U, 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ 3 அப்படிங்கிறது ஆன்சர். ஹவ் இஸ் S ரிலேட்டட் டு U, எஸ் வந்து யூக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபீமேல் ஜெண்டர் தானே, அப்போ என்ன சொல்லணும், சிஸ்டர். யூக்கு வந்து சிஸ்டர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த ஃபாலோயிங் ஃபிகர் அப்படின்னா சிங்கிளாக எழுதிடுவோம். இப்போ 1 2 3 4 5 6ன்னு எழுதிட்டு 1ம் 2ம் சேர்ந்தா ஒரு ட்ரையாங்கிள், 3யும் 4ம் சேர்ந்த ஒரு ட்ரையாங்கிள், 1 and 3 சேர்ந்த ஒரு ட்ரையாங்கிள், 2 and 4 சேர்ந்த ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் 5 6ம் சேர்ந்த ஒரு ட்ரையாங்கிள், 4 3 6 அது சேர்ந்தா ஒரு ட்ரையாங்கிள். இப்போ எல்லாமே சேர்ந்தா 1 2 எக்ஸெட்ரா டு 6 வரைக்கும். இப்போ 7 8 9 10 11 12 13 30 ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் 55
Kannan ranks on 12th in a class of 46. What will be his rank from the last? எப்போவுமே from the last இது அப்படின்னு கொடுத்துட்டா from the last first left or right அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடணும் அந்த டோட்டல் நம்பர்லேருந்து எது கொடுத்துருக்காங்களோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு +1 சேர்க்கணும். இப்போது 46ன்னு டோட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ranks on 12th in a class of 46, what will be lastன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 12th அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக இதுவான்னு கொடுக்கல, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளாம் எடுத்துக்கணும். அப்போது 46 - 12 +1, 46லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணால் 34 +1 35, ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் 56. Select the combination of numbers so that the letters arranged accordingly will form meaningful word. IPELOCன்னு கொடுத்துருக்கு. இதிலிருந்து மீனிங்ஃபுல் வேர்டு என்ன அப்படின்னா போலீஸ். அந்த போலீஸ் அப்படின்னு எழுதிட்டு அதுக்குரிய நம்பர்ஸ் எடுத்து எழுதணும். Pக்கு 2, Oக்கு 5, Lக்கு 4, Iக்கு 1, C 6 and E is 3. Okay, 56. 2 5 4 1 6 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட், how many 2s are there in the following number sequence which is immediately or preceded by 7 and followed by 4? எவ்வளோ 2s இருக்கு, அதுக்கு preceded by அப்படின்னா முன்னால் 7 இருக்கு, அந்த நம்பருக்கு 2க்கு பின்னால் ஃபாலோ பண்ணி 4 வருது அப்படின்னு எவ்வளோ 724 இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே எப்படி பார்த்துட்டே வரணும், இங்கே 742 தான் இருக்குது, நமக்கு என்ன வேணும் 724 தான் வேணும். இது 724 இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே 742 இது வேண்டாம் நமக்கு, இது 724, அப்போ 2 இருக்குது. ஓகே, ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 58. If 40 men can do a piece of work in 30 days, then in how many days 50 men can do the same work? அப்போ மேத்ஸில் படிச்சிருப்பேன், வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன், இன்வெர்ஸ் வேரியேஷன். மென்னும் டேஸும் எப்போவுமே இன்வெர்ஸ் வேரியேஷனாக இருக்கும், அதை அப்படியே எழுதிக்கிற. 40 men 30 days, 50 men how many days நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியாததுனால எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படின்னா இந்த நம்பர்ஸை அப்படியே இருக்கும், சேஞ்ச் பண்ண வேண்டாம், தலைகீழ திருப்ப வேண்டாம். இப்போ 40/50 எழுதிக்குவேன், இன்டூ 30, 0 கேன்சல் ஆகிடும். 5 30 கேன்சல் பண்ணால் 1 5s are 5, 6 5s are 30, ப்ளஸ் 4 6 are 24 days, ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் 59. If the first day of the leap year is Sunday, what will be the last day of the year? Ordinary year இருந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து எந்த டேயோ ஏதோ ஒரு டேட்டாக இருக்கலாம், ஒரு டேட். இப்போ January 1st அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ சண்டே அப்படின்னா அது சண்டேல தான் முடியும். December 31st வந்து சண்டே அப்படின்னு. ஆனால் லீப் இயர் அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே வரும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த லீப் இயர் இஸ் சண்டே அப்படின்னா லீப் இயரில் லாஸ்ட் டே ஆஃப் தி இயர் என்ன வரும், அதுக்கு நெக்ஸ்ட் டே வரும். இது ஒரு சிம்பிளான கான்செப்ட், அதனால ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். லீப் இயராக இருந்ததுன்னா லாஸ்ட் முடிகிற நாள் வந்து அடுத்தது நெக்ஸ்ட் டேவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 60. இட் இஸ் த 10:30 PM in a watch. The minute hand points towards the west and the hour hand points towards which direction அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சாதாரணமாக நம்ம இது போடுவோம் இல்லையா, நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு போட்டுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிட் ஹேண்ட் வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா நீ ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி திருப்பி வச்சு பார்த்துப்போம். இப்போ 10:30 அப்படிங்கிறது இப்படி தானே இருக்கும், இது மினிட் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹவர் ஹேண்டாக எப்படி இருக்கும், ஹவர் ஹேண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும், நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில். அப்போ நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன், அதுதான் கரெக்டான ஆன்சர்.
இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.